நம்மை நேசித்து நமக்காக ஜீவனை தந்து தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் கல்வாரி சிலுவையிலே சிந்தின அந்த தெய்வத்துக்கு நேராக நம்முடைய கண்கள் பார்க்கணும். நம்முடைய இருதயம் ஒரு நிமிஷம் அதுக்கு நேராக செல்லணும். நம்ம சிந்தனைகள் அதற்கு நேராக போகணும். அப்போது ஒரு தெய்வ பிள்ளை பாவம் செய்வதிலிருந்து விடுவிக்கப்படலாம். ஆமென். காப்பாற்றப்படலாம். கர்த்தரை நினைச்சு கொள்ளுங்க. எப்போதும் பாவம் செய்வதற்கான சூழ்நிலைகள் அமையும் போது இயேசுவின் கல்வாரி சிலுவையை நீங்கள் தியானிங்க பார்க்கலாமே. பாவம் செய்யாது அனுமதிக்காது. ஆமென். கோல்கோதாவுக்கு நேராக உங்கள் சிந்தைகளை திருப்புங்க பிள்ளைகளை. அல்லேலூயா. பாவம் செய்ய சூழ்நிலை சந்தர்ப்பம் அமையும் போது செய்யாத. பாவம் செய்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நீ உருவாக்கவும் செய்யாத. அல்லேலூயா. இரண்டுமே பாவம் தான். ஆமென். அல்லேலூயா. ஒரு தெய்வ பிள்ளை குணப்படணும். மனம் திரும்பணும். மனம் பாவத்திற்கு நேராக போகிற மனதை நம்ம தான் திருப்பணும். எந்த மனுஷனும் வந்து திருப்ப மாட்டான். ஆமே. உனக்கு பாவம் செய்ய அதிகாரம் உண்டு. உனக்கு பாவம் செய்யாமல் இருக்கும் அதிகாரம் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுவார், அல்லேலூயா, இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாக இருக்கிறதா? அல்லேலூயா. எல்லாம் ஒரு தெய்வ பிள்ளைக்கு தகுதியாக இருக்கிறதா என்று பாருங்க. இதை நான் செய்யலாமா? இதை செய்யக்கூடாதா? அல்லேலூயா. நான் இதை செய்யும் போது கர்த்தர் மகிமைப்படுவாரா? உலகம் என்னை ஏற்றுக்கொள்ளுமா? குடும்பம் என்னை ஏற்றுக்கொள்ளுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அல்லேலூயா. எல்லாம் நமக்கு தகுதியாக இருக்காது. எல்லாவற்றையும் அனுபவிக்கவும் ஒரு தெய்வ பிள்ளைக்கு அதிகாரம் இந்த உலகத்தில் உண்டு. ஆமென். அல்லேலூயா. ஆனால் எல்லாமே ஒரு தெய்வ பிள்ளைக்கு தகுதியானதல்ல. நமக்கு தகுதியானது பரிசுத்தமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதான வாழ்க்கை, பாவத்திற்கு உடன்படாத ஒரு வாழ்க்கை. ஒரு முறை பாவத்திற்கு மரித்த நீங்கள், அல்லேலூயா, மறுபடியும் அந்த பாவத்திற்கு உட்பட விரும்பாதீங்க. அல்லேலூயா. இத்தனை பெரிய ஒரு பொல்லாப்புக்கு நான் உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்ய மாட்டேன். ஒரு தீர்மானம் எடுப்போமா? இது பாவம் என்று எனக்கு தெரியும், இது விலக்கப்பட்டது என்று எனக்கு தெரியும், இது செய்யத்தகாதது என்று எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனால் நான் அதை செய்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். இந்த பெரிய பொல்லாப்புக்கு நான் உடன்பட மாட்டேன். அல்லேலூயா. என் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்ய மாட்டேன். ஒரு தீர்மானம் எடுப்போமா? இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆமென், நீ மனம் திரும்பி குணப்படு.